ஓம் சாய்ராம். ஏற்கனவே நம்ம சேனல்ல மே மாசம் 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஷிரடி போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. எப்ப லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி, இந்த மாசம் 19ஆம் தேதி தான் சார் லாஸ்ட் டேட். இந்த மாசம் 19ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஷிரடி வரணும் விருப்பம் இருக்க பக்தர்கள் வந்து இந்த மாசம் 19ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் சாய்ராம். ஃப்ரீயா போகணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யாத்ரால பார்த்தீங்கன்னா, பாபாவோட ஆசீர்வாதத்தோட நம்ம ஒரு ஆள் நம்ம நெனச்சிருந்தோம். ஆனா 2 பேரு இல்லன்னா 3 பேர் அளவுக்கு நம்ம கூட்டிட்டு போற அளவுக்கு பாபா இன்னைக்கு பிளெஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப தெரியிற இந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு உண்மையாலுமே ஷிரடி இதுவரைக்கும் நான் போனதில்ல, பாபாவ பார்த்ததில்ல, என்னால பணம் குடுத்து வர முடியாது சாய்ராம் அப்படின்ற சூழ்நிலையில உள்ளவங்க, இந்த நம்பருக்கு வந்து நீங்க உங்களோட பேரு, உங்களோட மொபைல் நம்பரு, எந்த ஊரு அப்படின்னு சொல்லி அனுப்பிருங்க. ஏன்னா, ஒரே பேர்ல வந்து நெறைய பேர் குடுக்குறீங்க அப்படிங்கும்போது கன்ஃப்யூஸ் ஆவுது. அதனால உங்க பேரு, உங்க மொபைல் நம்பரு, எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்றதையும் நீங்க சொல்லிருங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நான் ஷிரடி சாய்பாபா பார்க்கணும். என்னால அமௌண்ட் குடுத்து வர முடியாது அப்படின்ற சூழ்நிலை உள்ள சாய்ராம் வந்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சாய்ராம். யார் யார் பேர் குடுக்குறீங்களோ அவங்களோட பேரெல்லாம் பாபாவுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு 19ஆம் தேதி அந்த லிஸ்ட்ல இருந்து பாபா எத்தனை பேரை அன்னைக்கு சொல்றாங்களோ அத்தனை பேரை செலக்ட் பண்ணி அத்தனை பேரும் நம்ம ஃப்ரீயா ஷிரடி கூட்டிட்டு போறோம் சாய்ராம். ஆக்சுவலா ஒரு ஆளை தான் நினைச்சோம். இப்ப 2 பேரு 3 பேர் அப்படின்னு சொல்லி பாபா பிளஸ் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை பேரை பாபா கூட்டிட்டு போக சொல்றாங்க அப்படின்றத நான் கண்டிப்பா சேனல்ல அப்டேட் பண்றேன் சாய்ராம். யாரை கூட்டிட்டு போக சொல்றாங்க, எத்தனை பேரை கூட்டிட்டு போக சொல்றாங்கங்கிறத நான் கண்டிப்பா சேனல்ல அப்டேட் பண்றேன். ஷிரடி வரணும், பாபாவை பார்க்கணும், பத்ரி சாய்பாபா கோயில், சேலூர்ல உள்ள வெங்குசா மகராஜ், ஷிரடி சாய்பாபா, ஷிரடியில் உள்ள அனைத்து இடங்களும், பாபா அங்க போன இடங்கள், பாபா பிக்ஷை எடுத்த வீடுகள், அங்க உள்ள அடியவர்கள் வீடுகள், அங்க பாபா போன ஒவ்வொரு இடங்களும், ஷிரடியிலேருந்து அவுட்டர்ல உள்ள அத்தனை இடங்களும், அங்க உள்ள கோயில்கள், அங்க சாய்பாபா சம்பந்தப்பட்ட அத்தனை இடங்களும் நம்ம தரிசனம் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம 12 ஜோதிர்லிங்கத்துல ஒன்னான கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம், பத்ரமாருதி கோயில், பனேமியா தர்கா, எல்லோரா, மினி தாஜ்மஹால், அதோடு சேர்த்து பாபா 12 வருடங்கள் தவம் பண்ண, தன்னோட குருவோடு தவம் பண்ண அந்த இடத்தையும் போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த யாத்திராவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சாய்ராம். 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 19ஆம் தேதி நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் ட்ரெயின் ஏறும்போது நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் சாய்ராம். 19ஆம் தேதி முன்பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் 2 மாதம் நமக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் ஏறும்போது மே மாதம் 24ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா போதும் சார் பேலன்ஸ் அமௌண்ட்டு. அதனால் 2 மாதம் டைம் இருக்குது, வருத்தப்படாதீங்க. எல்லாருக்குமே பாபா பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். கண்டிப்பாக வாங்க, பாபா பாருங்கள். உங்களோட அத்தனை பேரோட கஷ்டத்தையும் பாபா போக்குவாங்க. ஏன்னா நம்ம கூட யாத்ரா வந்த நிறைய பக்தர்கள் வந்து சாய்ராம் நான் எதை நினைச்சிட்டு வந்தோம் அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாபா வந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பாபா சொல்லுவாங்கல்ல, துவாரகா மாயில் எவன் ஒருவன் காலடி வைக்கிறானோ அவனுங்கள் துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்து ஒரு சுகத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஷிரடியில் கால் வைத்த மாத்திரத்திலே அவன் துன்பங்கள் அனைத்தும் முடிவடையும் அப்படின்னு சொல்லி பாபாவோட உறுதிமொழிகள்ல ஃபர்ஸ்ட் 2 உறுதிமொழியுமே பாபா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஷிரடியில் கால் வைத்தவுடன் நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்துடும் சாய்ராம். பாபா நிச்சயமா நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. கண்டிப்பா வாங்க, ஷிரடியில் போய் நம்ம சாய்பாபாவை தரிசனம் பண்ணலாம். ஷிரடியில் போய் நம்ம சாய்பாபாவை வழிபடுறது மட்டும் இல்லாம சாய்பாபாவோட வெண்ணெய் பிரசாதம், தீர்த்தம், கேசரி பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே துணிக்கு வந்து நம்ம மட்டை தேங்காய் வழிபாடு நம்ம செய்ய போறோம். ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம ஷிரடியில பண்ண போறோம். அதனால யாருமே யாத்ரா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வாங்க, வந்து கலந்துக்கங்க. பாபாவை பாருங்க, உங்களோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும். பாபா கூடவே இருப்பாங்க. பாபாவை நம்புவோம், பாபாவுடன் இணைந்து இருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.